சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் அன்பு மற்றும் சக்திகளின் கடலான பாப்தாதா தன்னுடைய சிநேகியான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். குழந்தைகள் எல்லாரும் கூட ரொம்ப தூரத்துலேருந்து அன்பால் ஈர்க்கப்பட்டு பாபாவுக்கு முன்னால் வந்திருக்காங்க. அன்பான சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் பாபாட்ட கேட்குறாங்களா எப்போ பிரத்யக்ஷதா ஏற்படும், எப்போ வெளிப்பாடு ஏற்படும் அப்படின்னு. பாபா குழந்தைகள்கிட்ட ரிட்டர்னில் கேள்வி கேட்குறார், நீங்கள் முதல்ல தன்னை பாபாவுக்கு நிகராக எப்போ மாற்றிப்பீங்க அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறாங்க, தான் முழுமை நிலை அடையிறதுக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபாரினர்ஸ்லாம் பாருங்கள், எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ தந்தைக்கு நிகராக ஆகக்கூடிய அந்த டேட்டை நீங்கள் குறித்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் அமிர்த வேளையில் பாப்தாதாட்ட ரொம்ப நல்ல சங்கல்பங்கள் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ நாலாபுரத்தில் குழந்தைகளுடைய அந்த அன்பான ஆன்மீக உரையாடலை பாப்தாதாவும் கேட்குறார். குழந்தைகள் நிறைய பேர் ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறாங்களா, முயற்சியும் ரொம்ப நல்லா குழந்தைகள் செய்கிறாங்க. ஆனால் முயற்சியில் இப்போ ஒரு விஷயத்த சேர்க்கணும், தீவிர முயற்சி பண்ணணும். பாபா சொல்கிறாங்க, ஆனால் தீவிர முயற்சி பண்ணணும் அப்படின்னா திடத்தன்மையை இப்போ சேர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, முயற்சி பண்ணுறப்ப கண்டிப்பாக நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஆனாலும் தீவிர முயற்சி செய்கிறப்ப வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது அடையணும் அப்படிங்கிறது இல்லை, நாடகத்தில் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். அடுத்தது பாபா சேவையை பற்றியும் சொல்கிறார். அதாவது 3 விதமான சேவையும் ஒரே நேரத்தில் பண்ணணும். மனதார அனுபவத்தை செய்ய வைங்க. வார்த்தைகள் சொல்லால் ஞானத்தினுடைய அறிமுகத்தை கொடுங்க. முகம் நடத்தையின் மூலமாக இந்த யோகி வாழ்க்கையினுடைய ப்ராக்டிக்கலான அனுபவத்தை செய்ய வைங்க. இந்த மாதிரி 3 விதமான சேவையும் முன்னாக செய்யணும், தனித்தனியாக கிடையாது. மேலும் சேவைக்கான ரொம்ப சுலபமான பெஸ்ட் வழி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, உள்ளுணர்வின் மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்கணும். எப்படி சயின்ஸில் ராக்கெட் இருக்குது அப்படின்னா ரொம்ப வேகமாக போகும், அதே மாதிரி குழந்தைகளுடைய அந்த உள்ளுணர்வனுடைய சுப பாவனை, சுப விருப்பம் அப்படிங்கிறது அதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் நல்ல ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கும் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, அந்த உள்ளுணர்வு தான் எல்லாத்த விட வேகமான ஒரு கருவி. அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டே நீங்கள் உள்ளுணர்வு மூலமாக சேவை பண்ண முடியும். நம்ம காதில் கேட்ட விஷயங்களை கூட மறந்து போயிடுவோமா, ஆனால் அந்த வாயுமண்டலம் நமக்கு அனுபவம் செய்ய வச்ச விஷயங்களை ஒருபோதும் மறக்க முடியாது. அதுக்கு பாபா உதாரணம் சொல்கிறாங்க, மவுண்ட் அபூவில் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தினுடைய அனுபவத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வரோம். மதுபனில் கூட எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, ஆனால் பிரம்மா பாபா மற்றும் நெருக்கமான குழந்தைகள், அப்புறம் பாபா பிரகாஷ் பண்டிதாதிஜியை சொல்கிறாங்க, அப்புறமா அம்மாவை பற்றி சொல்கிறார். அவங்க எல்லாருமே அந்த வாயுமண்டலத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த வாயுமண்டலத்தினுடைய அனுபவம் தான் இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் போகிறப்ப நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்க அப்படிங்கிறார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, அந்த நல்லுணர்வு, அதாவது உள்ளுணர்வின் மூலமாக நல்ல வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்கணும். ஆனால் உள்ளுணர்வின் மூலமாக அந்த சேவை பண்ணணும் அப்படின்னா அதற்கு நம் மனதனுடைய உள்ளுணர்வு சதா சுத்தமாக இருக்கணும். மற்றவர்கள் யாராவது ஒரு ஆத்மாவை பற்றின வீணான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தால் கூட அது குப்பை. அப்போ உள்ளுக்குள்ளார குப்பை இருந்தது அப்படின்னா
அப்போ அந்த நல்ல உணர்வின் மூலமாக சேவையை நம்மளால் செய்ய முடியாது, விஸ்வ கல்யாணக்காரியா ஆக முடியாது. அதனால முதல்ல தன்னைத்தான் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய மனசு நல்லுணர்வால் நிறைஞ்சு இருக்கா, என்னுடைய மனசு பியூரா சுத்தமாக இருக்கா அப்படின்னு தனக்குள்ளார செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். அவசரங்க அப்படி இருந்தால் கூட அந்த நெகட்டிவான அந்த உள்ளுணர்வை பாசிட்டிவான நல்ல உணர்வாக உங்களால் மாற்ற முடியாதா என்ன அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறாங்க, ஏதாவது மனசுக்குள்ளார சப்போஸ் அந்த நெகட்டிவான அந்த எண்ணங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அது தனக்கே தொல்லை கொடுக்குதில்ல, டிஸ்டர்ப் பண்ணுதில்ல. ஸோ அந்த நெகட்டிவான வேஸ்டான அந்த எண்ணங்களை உள்ளுணர்வை நல்ல உணர்வாக பாசிட்டிவான உள்ளுணர்வாக மாற்ற முடியாதா என்ன அப்படின்றார் பாபா. அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளுடைய டைட்டிலே என்ன, விஸ்வ கல்யாணக்காரி இல்லையா? ஸோ அதனால் குழந்தைகள் நாம் உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். அதனால் ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்க, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா தப்பை தவறுன்னு புரிஞ்சுக்கணும், ரைட்டுன்னு புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஓகே, நல்லது. ஆனால் அந்த விஷயத்தை இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை மனசில் உள்ளத்தில் வைக்கக்கூடாது. அப்போ தான் மனம் அந்த உள்ளுணர்வு சதா சுத்தமாக இருக்கும். அதை பயன்படுத்தி நம்மளால் சேவை பண்ண முடியும். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய குழந்தைகள் ஒவ்வொரு ஆத்மா கிட்டேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்குது. பாபாவுடைய குழந்தைகள் வெரைட்டி. அது 3rd grade குழந்தை, 3rd class குழந்தையாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை நிச்சயமாக இருக்குது. அது ட்ராமாவனுடைய பிளெஸ்ஸிங் அது. ஸோ அதனால் ஒவ்வொரு குழந்தையினுடைய ஒரு விசேஷத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விசேஷத்தன்மையை தனக்குள்ளார தாரணை பண்ணுங்க அப்படின்றார். அப்புறமா பாபா சொல்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தையை சதா தன்னுடைய மனதால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உள்ளத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் அப்படிங்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சதா ஆசீர்வாதமே கொடுக்கணும், ஆசீர்வாதமே நான் வாங்கிக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ஒருத்தங்க சாபமே கொடுத்தாலும் பாபா கேட்குறாங்க, கெட்டதை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, உள்ளுக்குள்ளே வச்சுருப்பீங்களா என்ன? இல்லை திருப்பி கொடுத்துருவீங்க, இல்லை தூக்கி போடுவீங்களா, இல்லை பத்திரமா அலமாரியில் வைப்பீங்களா? ஸோ அதனால் பாபா சார் மற்றவங்க சாபமே கொடுத்தாலும் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அதாவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வசப்பட்டிருக்காங்க, தீயது கெட்டதுக்கு ஒரு வசப்பட்ட ஆத்மாவாக இருக்காங்க அப்படின்னா பாபா மன்னிப்பு கடல், அவருடைய குழந்தைகள் நம்ம மாஸ்டர் மன்னிப்பு கடலாகி அந்த ஆத்மாவை மன்னிச்சிடுறோம் அப்படின்னா அது நல்லது தானே. இதில் முதல்ல நான் அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயத்தில் முதல்ல அர்ஜுனனா நான் ஆகணும். ஸோ என் முன்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் அவங்க என் மூலமாக அன்பு, தைரியம், ஒத்துழைப்பு, ஊக்கம், உற்சாகம் ஏதாவது ஒன்று இல்லாமல் ஒன்று என்கிட்ட இருந்து அவங்க அனுபவம் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு வாயு மண்டலத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கணும் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை இப்போ நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 12/10/2025. ரிவைஸ் டேட் 17/3/2007. 2007 17th மார்ச்சில் அவ்யக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு, உயர்ந்த உள்ளுணர்வினால் சக்திசாலியான வைப்ரேஷன் மற்றும் வாயுமண்டலத்தை அமைக்க தீவிர முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். உயர்ந்த உள்ளுணர்வினால் சக்திசாலியான வைப்ரேஷன் மற்றும் வாயுமண்டலத்தை அமைக்க தீவிரமான முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்று அன்பு மற்றும் சக்தியின் கடலான பாப்தாதா தனது சிநேகியான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளை பார்க்க வந்துள்ளார். அனைத்து குழந்தைகளும் கூட வெகு தொலைவில் இருந்தெல்லாம் அன்பின் ஈர்ப்பால் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள். எதிரில் அமர்ந்திருப்பவரும் உள்நாடு வெளிநாடு என ஆங்காங்கே இருப்பினும் அன்பாக சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். பாபாவுக்கு முன்னால் உட்காந்துருக்கவங்க பாரத பூமியில் வெளிநாட்டில் எல்லா இடத்துல அங்கங்கே இருந்துகிட்டே கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், பாப்தாதாவோட அன்பான சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க. பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அனைத்து ஸ்நேகி மற்றும் சஹயோகி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அனைத்து குழந்தைகளின் மனதில் விரைவாகவே
பாபாவை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். எல்லா குழந்தைகளோட மனசுல சீக்கிரமா பாபா உலகத்துக்குனால வெளிப்படுத்தினோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. பாபா சொல்கிறார், அனைத்து குழந்தைகளிடமும் ஊக்கம் நன்றாகவே உள்ளது. ஆனால் குழந்தைகள் தன்னை முதலில் தந்தையை போலவே சம்பன்ன சம்பூர்ணமாக மாற்றும் பொழுதே தந்தையை வெளிப்படுத்த முடியும். பாபாவை வெளிப்படுத்தணும்னா குழந்தைகள் முதல்ல தன்னை பாபாவுக்கு சமமா சம்பன்னமா சம்பூர்ணமா ஆக்கணும். அப்படி குழந்தைகள் தயாரானாதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றார். குழந்தைகள் தந்தையிடம் எப்போது பிரத்யக்ஷம் என கேட்கின்றனர். அதற்கு தந்தை கேட்கிறார், நீங்கள் முதலில் தன்னை தந்தைக்கு நிகராக எப்போது மாற்றி காட்டுவீர்கள்? தனது முழுமை அடையும் நாளுக்கான தேதி குறித்து விட்டீர்களா? சம்பூர்ணமாகிறதுக்கான அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். வெளிநாட்டவர் 1 வருடம் முன்பாகவே தேதி குறிப்போம் என்கின்றனர். ஆக தங்களுக்குள் கூடி தந்தைக்கு நிகராக மாறுவதற்கான தேதி குறித்து விட்டீர்களா? பாப்சமான் ஆகிறதுக்கான டேட்டு உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். பாப்தாதா பார்க்கிறார், இப்போதெல்லாம் ஒவ்வொரு துறையை சார்ந்தவரும் அதிக மீட்டிங் போடுகின்றனர். இரட்டை வெளிநாட்டவரின் மீட்டிங் குறித்தும் பாப்தாதா கேள்விப்பட்டார். டபுள் ஃபாரினர்ஸ் கூட இயர்லி ஒன்ஸ் மதுபனில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 1 இயருக்கான பிளானிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜ் கூட பாப்தாதா கிட்ட வந்திருக்குன்றார். நன்றாக இருந்தது. அனைத்து மீட்டிங் செய்திகளும் பாபாவிடம் வந்து சேருகிறது. ஆக பாப்தாதா கேட்கிறார், இதற்கான தேதி குறித்து விட்டீர்களா? எந்த டேட்டு? பாபாவுக்கு சமமா தன்னைத்தான் தயாராக்கிறதுக்கான டேட்டை குறிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். இதற்கான தேதியை டிராமா முடிவு செய்யுமா அல்லது நீங்கள் முடிவு செய்வீர்களா? யார் செய்வது? நீங்கள் லட்சியம் வைத்தே ஆக வேண்டும். லட்சியம் என்னவோ மிக உயர்வாக நன்றாக வைக்கிறீர்கள். ரொம்ப நல்ல உயர்ந்த லட்சியம் வச்சிருக்கீங்க. இப்போது அந்த லட்சியத்திற்கேற்ப லட்சணத்தை அமைக்க வேண்டும். இப்போது இரண்டிற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. லட்சியமும் லட்சணமும் சமமாகும் போதே லட்சியம் நடைமுறையில் ஏற்படும். லட்சியமோ லட்சணங்களும் ஈக்குவலா ஆயிடுச்சுன்னா அந்த லட்சியம் பிராக்டிக்கலா நடக்கிறத பார்ப்பீங்க. குழந்தைகள் அனைவரும் அமிர்த வேளையில் சந்திக்கும் போது மிக நன்றாக சங்கல்பம் செய்கின்றனர். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளின் ஆன்மீக உரையாடலை கேட்கிறார். மிக அழகாக பேசுகின்றனர். முயற்சியும் நன்றாகவே செய்கின்றனர். ஆனால் முயற்சியில் ஒரு விஷயத்தை தீவிரப்படுத்த வேண்டும். முயற்சி உள்ளது, ஆனால் தீவிர முயற்சி செய்ய வேண்டும். தீவிர முயற்சிக்காக திடத்தன்மையை சேர்க்க வேண்டும். அந்த உறுதித்தன்மையை சேர்க்கணுன்றார் பாபா. அப்பதான் முயற்சி தீவிர முயற்சி ஆகும் அப்படின்றார். குழந்தைகள் ஒவ்வொருவரும் நேரத்திற்கேற்ப தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்பதே பாப்தாதாவின் விருப்பம். வரிசை கிரமமாகவே இருந்தாலும் அதிலும் தீவிர முயற்சி சதா இருக்க வேண்டும் என்பதே பாப்தாதா விரும்புகிறார். அவசியமானதும் அதுவே ஆகும். அதாவது குழந்தைகள் நம்பர் வார் தான். ஆனா கூட அந்த நம்பர் வாரா இருந்தாலும் எல்லா குழந்தைகளுடைய முயற்சியும் சதா தீவிர முயற்சியா இருக்கணும் அப்படின்றார் பாபா. பாபா இதுதான் ஆசைப்படுறார். இதுதான் தேவையாகவும் இருக்கு. நேரம் மிக வேகமாக முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போது குழந்தைகள் பாப் சமான் ஆகியே தீர வேண்டும். இதுவும் நிச்சயிக்கப்பட்டதே. பாப் சமானா குழந்தைகள் ஆகிதான் ஆகணும். இதுவும் பிக்சட். இதுவும் நிச்சயிக்கப்பட்டதே. இதில் தீவிரத்தன்மை மட்டுமே வேண்டும். ஒவ்வொருவரும் நான் தீவிர முயற்சி செய்கின்றேனா என்று தன்னையே சோதனை செய்யுங்கள். ஏனெனில் முயற்சியில் சோதனைகள் அநேகம் வந்தே தீரும். முயற்சி பண்றேன்னா கண்டிப்பா டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது வந்துதான் தீரும். ஆனால் தீவிர முயற்சி செய்பவருக்கு வெற்றி பெறுவதும் நிச்சயிக்கப்பட்டதே ஆகும். ஸோ முயற்சிங்கிறது ஒன்று பண்றேன்னா டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பா வரும். ஆனா தீவிர முயற்சி பண்றேன்னா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும். இது டிராமால பிக்சட். இது நிச்சயிக்கப்பட்டதே ஆகும். வெற்றி ஆக வேண்டும் என்பதல்ல, நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. அடையணும்லாம் இல்லை, ஆல்ரெடி அது பிக்ஸ்டு அப்படின்றார். அடுத்தது பாபா சேவையை பத்தி சொல்றார். சேவையும் மிகுந்த ஆர்வத்துடன் நன்றாக செய்கின்றீர்கள். ஆனால் பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், நிகழ்காலத்திற்கேற்ப ஒரே நேரத்தில் மனம், சொல், செயல்
முகம் நடத்தை மூலமாக 3 விதமான சேவையும் செய்ய வேண்டும். மனதால் அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். சொல்லால் ஞானத்தின் அறிமுகம் தர வேண்டும். முகம் நடத்தை மூலம் முழுமையான யோகி வாழ்வின் நடைமுறை அனுபவம் செய்ய வைப்பது என 3 சேவையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். தனித்தனியே அல்ல. ஒரு டைம் மனசா சேவை பண்ணுவேன், ஒரு டைம் ஞானத்தை கொடுப்பேன், ஒரு டைம் தாரணாமூர்த்தியா இருந்து சேவை பண்ணுவேன், அப்படியெல்லாம் இல்லை. 3 சேவையும் ஒன்னா வேணும்ன்றார் பாபா. இப்போது நேரம் குறைவாக உள்ளது. சேவை இன்னும் அதிகம் செய்ய வேண்டி உள்ளது. பாப்தாதா பார்க்கிறார், சேவைக்காக அனைத்திலும் எளிமையான சாதனம். சேவை பண்றதுக்கு எல்லாத்தோட ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னா, உள்ளுணர்வால் வைப்ரேஷன் மூலம் வாயு மண்டலத்தை உருவாக்குவது. வாத்தாவரண நம்மளுடைய உள்ளுணர்வின் மூலமா நல்ல வைப்ரேஷன்ஸை உருவாக்கி வாத்தாவரணை கிரியேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ஈஸி வழி சேவை பண்றதுக்குன்றார். ஏனெனில் உள்ளுணர்வு அனைத்தையும் விட வேகமான கருவியாகும். அறிவியலின் ராக்கெட் வேகமாக செல்வதை போன்று உங்களுடைய ஆன்மீக சுப பாவனை, சுப விருப்பம் எனும் உள்ளுணர்வு பார்வையையும் உலகத்தையும் மாற்றிவிடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சுப பாவனை, சுப விருப்பத்தினுடைய அந்த உள்ளுணர்வு என்ன பண்ணுமா? பார்வையை மாத்திடும், உலகத்தையே மாத்திடும்ன்றார். ஓர் இடத்தில் அமர்ந்தபடியே உள்ளுணர்வு மூலமாக சேவை செய்ய முடியும். கேட்ட விஷயம் கூட மறந்து போகும். ஆனால் வாயுமண்டலம் அனுபவம் செய்ய வைக்கும் விஷயங்களை மறக்க முடியாது. ஏதாவது பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டிருப்போம், ரொம்ப ரசிச்சிருப்போம் கூட, அப்போல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் கேட்டால் அது மறந்து போயிடும். என்ன கேட்டோங்கிறதே ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் அனுபவம் பண்ண அந்த அமைதி, அந்த ஹாப்பினஸும், அங்கே இருந்த அந்த ஒரு வாயுமண்டலமோ அது எப்பயுமே மறக்காது இல்லையா? ஸோ பாபாஸ்டார் வாயுமண்டலம் என்ன அனுபவத்தை பண்ண வைக்குதோ அந்த விஷயத்த ஒருபோதும் மறக்கவே முடியாது. கேட்ட விஷயங்கள் ஈஸியாக மறந்து போயிடும்ன்றார். மதுபனில் அனுபவம் ஆகிறது. அது பிரம்மா பாபாவின் கர்ம பூமி, யோக பூமி, சரித்திர பூமியின் வாயுமண்டலம். இப்போது வரையிலும் ஒவ்வொருவரும் வாயுமண்டலத்தை அனுபவம் செய்கின்றனர். மதுபன் போறோம்னாவே அங்க இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தை தான் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரும். மறப்பதில்லை. வாயுமண்டலத்தின் அனுபவம் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. வார்த்தைகளினால் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தனது உயர்வான ஆன்மீக உள்ளுணர்வு மூலம், வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் தன் மனதில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றியும் தாறுமாறான உள்ளுணர்வு, வைப்ரேஷன் இல்லாத போதே தனது உள்ளுணர்வின் மூலம் ஆன்மீக நிலையில் சக்தி வாய்ந்ததாகவும் உருவாக்க முடியும். என்னோட ஸ்திதி நல்லா இருந்தாதான் அந்த மாதிரி உயர்ந்த உள்ளுணர்வு மூலமா நல்ல வாத்தாவரணை கிரியேட் பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரி என்னுடைய மனசு உள்ளுணர்வு நல்லா இருக்கணும்னா உள்ளுக்குள்ள எந்த ஒரு ஆத்மாவை பத்தின பாபா சொல்றார், தாறுமாறான உள்ளுணர்வு வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் என்னோட ஸ்திதி பவர்ஃபுல்லா இருக்கும். தன் மனதின் உள்ளுணர்வு சதா சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு ஆத்மா பற்றியாவது வீணான எண்ணம், எதிர்மறையான எண்ணம் இருந்தால் அது குப்பையாகும். நெகட்டிவ் தாட், வேஸ்ட் தாட் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா, யாரை பத்தியாவது இருக்கு அப்படின்னா பாபாஸ்டார் அது குப்பையாகும். அவ்வாறு மனதில் குப்பை இருந்தால் நல்லுணர்வினால் சேவை செய்ய முடியாது. ஆக முதலில் என் மனம் ஆன்மீக நல்லுணர்வுடன் உள்ளதா என தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். என்னுடைய மனசு பியூரா இருக்கா, நல்லுணர்வுகளால நிறைஞ்சு இருக்கா அப்படின்னு தன்னை முதல்ல செக்கிங் பண்ணுங்க. எதிர்மறையான உள்ளுணர்வையும் தனது நல்லுணர்வினால் மாற்றிவிட முடியுமா? நெகட்டிவான உள்ளார கான்ஷியஸ் இருக்கு அப்படின்னா அதை நல்லதா மாத்திர முடியுமா? எதிர்மறை எண்ணத்தால் தன் மனம்தான் தொல்லைப்படுகிறது. நெகட்டிவ் தாட் இருக்கிறதுனால நான் தான் டிஸ்டர்ப் ஆகிறேன் இல்லையா? ஸோ அப்போ அதை நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்ற முடியுமா, நல்லதா சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறார். வீண் எண்ணம் வருகிறது தானே, வேஸ்ட் தாட்ஸ்லாம் வருது இல்லையா? முதலில் தன் மனதில் ஏதேனும் முரண்பாடு உள்ளதா என சோதனை செய்யுங்கள். வரிசை கிரமமாகவே இருக்கிறீர்கள், நம்பர் வாரியாக தான் இருக்கீங்க. நன்மை தீமை இணைந்தே உள்ளது. ஆனால் இவர் இப்படி உள்ளார், இவ்வாறு புரிந்து கொள்வது நல்லது.
இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா பாபாஸ்டா நல்லது, ஓகே. தவறை தவறென புரிந்து கொள்வது, சரியை சரியென புரிந்து கொள்வது சரிதான். ராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், ரைட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அது ரைட்டு தான், அதில் தப்பு இல்லை. ஆனால் பிரச்சனை இங்கே வருது, ஆனால் அதனை உள்ளத்தில் வைக்கக்கூடாது, மனசில் அதை வச்சுக்கக்கூடாது. இவங்கன்னா இவங்க இப்படி தான் அப்படின்றோம் இல்லையா, ஸோ மனசில் அதை வச்சுக்கக்கூடாதுன்றார் பாபா. ஆனால் அதனை உள்ளத்தில் வைக்கக்கூடாது. புரிந்து கொள்வது தனி, ஞானம் நிறைந்தவராக ஆவது நல்லது. புரிஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு தனி விஷயம், அது பண்ணுறது தப்பு கிடையாது. அது புரிஞ்சுக்கிறதுங்கிறது தனி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே தான், அது தனி, அது வேற. ஆனால் ஞானம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறது நல்லது இல்லையா அப்படின்றார். ஸோ ஞானம் நிறைஞ்சவங்கன்னா என்ன சொன்னார் பாபா, அதை மனசில் வச்சுக்கக்கூடாதுன்றார் பாபா. தவறை தவறென்று தானே சொல்வோம். சில குழந்தைகள் சொல்கின்றனர், கொஞ்சம் பேர் பாபா கிட்ட சில குழந்தைகள் பேசுகிறாங்களாம். சில குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா உங்களுக்கு இவர் இப்படி என்று இவர் எப்படி என்று தெரியாது, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாது பாபா அப்படின்லாம் பாபாட்ட சொல்கிறோமா. ஆனால் இது போன்ற விஷயங்களை தன் மனதில் உள்ளத்தில் வைப்பதால் அதாவது தானும் கூட தொல்லைக்கு ஆளாகிறீர்கள். இவங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாது பாபான்னு சொல்கிறோம், ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை நான் மனசில் வச்சுக்கிறதுனால நான் கூட டிஸ்டர்ப் ஆகிறேன்ல. நான் அதை மனசில் வச்சுக்கிறேன்னா நான் முதல்ல டிஸ்டர்ப் ஆகிறேன்ல. பாபா சொல்கிறார், மனதில் உள்ளத்தில் தீய பொருள் இருந்தால், வீண் எண்ணம் இருந்தால் அவர் எப்படி விஸ்வ கல்யாணக்காரி ஆவார்? உள்ளுக்குள்ளார கெட்டதை நான் வச்சுருக்கேன்னா நான் போய் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவனா நான் எப்படி விஸ்வ கல்யாணக்காரியாக எப்படி ஆக முடியும்? உங்கள் அனைவரது தொழில் என்ன? நம்ம எல்லாரோட வேலை என்ன? சிலர் கூறுகிறார்கள், நாங்கள் லண்டனின் கல்யாணக்காரி, டில்லியின் கல்யாணக்காரி, யூபியின் கல்யாணக்காரி என்று. அல்லது எங்கு இருக்கிறீர்களோ நாடு இல்லை என்றாலும் சென்டரின் கல்யாணக்காரி ஆவேன். இப்படி சில குழந்தைகள் சொல்கிறாங்களாம். பாபா சொல்றார், அனைவரும் விஸ்வ கல்யாணக்காரி என்றே தொழிலை சொல்கிறீர்கள். எனவே அனைவரும் யாராக இருக்கிறீர்கள்? எல்லாரும் யாரு? விஸ்வ கல்யாணக்காரியா? உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவங்க தானே அப்படின்னு கேட்குறார் பாபா. ஆமெனில் கை உயர்த்துங்கள். விஸ்வ கல்யாணக்காரி தான் பாபா அப்படின்னு சொல்றீங்கன்னா கை தூக்குங்கன்றார். அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கை தூக்குறாங்க. விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்ற 2 தடவை பாபா அதை சொல்றார், ஹைலைட் ஸ்ட்ரெஸ் பண்றார். நல்லது. மனதில் எந்த ஒரு கெட்டதும் இல்லைதானே? விஸ்வ கல்யாணக்காரின்ட்டோ சரின்னு கை தூக்கிட்டோம், இப்போ மனசுல எந்த கெட்டது இல்லை தானே அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்றாங்க, புரிந்து கொள்வது வேறு, இது சரி இது தவறு என்று புரிந்து கொள்வது நல்லது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தனி விஷயம். இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்னா அது ஓகே தான், அது நல்லது தான். ஆனால் மனதில் வைக்காதீர்கள், அதை பதிய வச்சுக்கக்கூடாது. மனதில் உள் உணர்வில் வைக்கும் போது பார்வையும் உலகமும் மாறிவிடுகிறது. மனசில் உள்ளுணர்வில் அதை இவங்க இப்படி தான் அப்படின்னு மற்றவங்களுடைய நெகட்டிவ் வேஸ்ட்டை நான் உள்ளுக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய பார்வை மாறி போயிடுது. அந்த உள்ளுணர்வோடு தான் நான் பார்ப்பேன், அப்போ உலகமும் மாறி போயிடுது. ஸோ பாபா சொல்கிறாங்க, மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் மனதால் அந்த தூய உள்ளுணர்வின் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். சேவைக்கான ரொம்ப ஈஸியான வழி இதுதான் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? அனைத்திலும் எளிமையான முயற்சி, அனைவரும் அதனை செய்ய முடியும். எல்லாரால செய்ய முடிகிற மாதிரியான ஈஸியான ஒரு வேலை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், ஹோம்ஒர்க். வயோதிகரும் வாலிபரும் குழந்தைகளாலும் செய்ய முடியும். அது இந்த விதிமுறை தான். ஒரே ஒரு வேலை செய்யுங்கள், ஒரே ஒரு வேலை பண்ணுங்க போதும். யாருடைய தொடர்பில் வந்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். யாரோட கனெக்ஷனில் தொடர்பில் வந்தாலும் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும், பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். பிறர் சாபமே கொடுத்தாலும் நீங்கள் கோர்ஸில் என்ன சொல்வீர்கள்? கோர்ஸ் எடுக்கிறப்ப என்ன சொல்கிறீங்க? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்ற வேண்டும். அப்படி தானே கோர்ஸில் சொல்கிறோம், நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுங்கன்னு. அப்போது தனக்கும் இந்த கோர்ஸ் கொடுங்கள். நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும்னு மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா கோர்ஸில், சுயத்துக்கும் அந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க, சுயத்துக்கும் அதே வார்த்தையை சொல்லிக்கோங்கன்ற பாபா. உங்களுடைய சவால் என்ன? என்ன சேலஞ்ச் பண்ணுறோம் நம்ம? கீழ்த்தரமான இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என்பது தானே சவால்.
இந்த தமோ பிரதானமான இயற்கையை கூட சத்தோ பிரதானம் மாற்றுவோம் அப்படிங்கிறது தானே நம்மளோட சேலஞ்சு. நீங்கள் அனைவரும் இயற்கையை உயர்தரமாக மாற்றுவோம் என சவால் விடுகிறீர்கள் தானே, மாற்றுவீர்களா? தலை அசையுங்கள், கை அசையுங்கள். தலை அசைங்க, கை அசைங்க அப்படின்றார் பாபா. பாருங்கள், பார்த்து பார்த்து அசைக்காதீர்கள். சில டைமில் எப்படி இருக்கும் பாபா மதுபனில் சொல்கிறாருன்னா, முன்னால் உட்காந்துட்டு மற்றவங்களாம் அசைக்கிறாங்களா அப்படின்னு மற்றவங்கள பார்த்து பார்த்து, ஓ அவங்களும் அசைக்கிறாங்க தூக்குறாங்க, நானும் அசைக்கணும் தூக்கணும். பாபா சொல்கிறார், பார்த்து பார்த்து அசைக்காதீர்கள், அப்படி பண்ணாதீங்க, மனதார அசையுங்கள். ஆமாம், இயற்கையை மாற்றக்கூடியவங்க தான் அப்படின்னு மனசில் ஏற்றிட்டு மனசார கையசைங்க. ஏனெனில் இப்போது நேரத்திற்கேற்ப வாயுமண்டலத்தை உருவாக்குவதில் தீவிர முயற்சி அவசியமானது. வாத்தாவரணை கிரியேட் பண்ணணும், அதுக்காக தீவிர முயற்சி பண்ணி தான் ஆகணும். இது இப்போ வேணுன்றார் பாபா. ஆக உள்ளுணர்வில் ஏதேனும் குப்பை இருக்குமானால் எப்படி வாயுமண்டலம் அமையும்? எவ்வளோதான் யோகா பண்ணாலோ, கிளாஸ் கேட்டாலோ, நல்லதெல்லாம் படித்தாலோ, சேவை பண்ணாலோ, உள்ளுணர்வில் ஏதாவது குப்பை இருக்குது. பாபா வேஸ்ட்டை நெகட்டிவாக குப்பைன்ட்டார் முதலே இல்லையா? ஸோ கெட்டது தீயதுன்ட்டார். உள்ளுக்குள்ள குப்பை ஏதாவது இருக்குன்னா வாயுமண்டலம் எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறாங்க, இயற்கை வரையிலும் உங்களது வைப்ரேஷன் போகும். உள்ளுணர்வில் என்ன வருதோ அந்த வைப்ரேஷன் இயற்கை வரைக்குமே அது போகும். பாபா சொல்றார், பேச்சு போகாது, நான் பேசுகிற வார்த்தை போகாது, ஆனால் உள்ளுணர்வோட வைப்ரேஷன் இயற்கை வரைக்கும் போகும். மேலும் வைப்ரேஷன் உள்ளுணர்வால் உருவாகிறது, வைப்ரேஷனால் வாயுமண்டலம் உருவாகிறது. பாபா சொல்கிறாங்க, உள்ளுணர்வை வைப்ரேஷன் உள்ளுணர்வால் உருவாகியது. ஃபஸ்ட்டு உள்ளுணர்வு தான், அதுதான் பியூராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணுன்றார் பாபா. வேஸ்ட் நெகட்டிவ் கூடாது, குப்பை இருக்கக்கூடாதுன்றார். ஸோ உள்ளுணர்வு நல்லா இருக்கணும், அப்போ வைப்ரேஷன் நல்லா இருக்கும், அப்போ வாயுமண்டலம் அதை பேஸ் பண்ணி தான் அமைதி உருவாகுது. மதுபனில் கூட அனைவரும் ஒன்று போல் கிடையாது. மதுபனில் கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆயிரக்கணக்காக இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் பிரம்மா பாபா மற்றும் நெருக்கமான குழந்தைகளின் உள்ளுணர்வால் தீவிர முயற்சியால் வாயுமண்டலம் உருவாகியுள்ளது. அதனால் பாபா சொல்கிறத கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். மதுபனில் கூட எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. பிரம்மா பாபா மேலும் பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான குழந்தைகளுடைய உள்ளுணர்வு, அவங்களுடைய தீவிர முயற்சி மூலமாக தான் அங்கே இருக்கக்கூடிய வாயுமண்டலம் கூட உருவாகி இருக்கு, தயாராகி இருக்கு. அதான் நம்ம மதுபனில் போய் அந்த வாயுமண்டலத்தோட அனுபவத்தை எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியானா கிடையாது அப்படின்றார் பாபா. அடுத்தது பாபா சொல்றாங்க, இன்று உங்கள் தாதி நினைவு வருகிறது. தாதியிடம் என்ன விசேஷத்தன்மை பார்த்தீர்கள்? எப்படி கட்டுப்படுத்தினார்? தாதி எல்லாரையும் எப்படி தன்னோட கையில் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க? ஒருபோதும் எப்படிப்பட்ட உள்ளுணர்வு உடையவரை பற்றியும் தாதி தன் மனதில் வைத்ததில்லை. யார் எப்படிப்பட்ட உள்ளுணர்வோடு இருந்தாலும் அவங்கள பற்றின விஷயத்தை தாதி தன்னோட மனசில் வச்சுக்கிட்டதில்லை. அனைவருக்கும் ஊக்கம் கொடுத்தார். உங்களது ஜெகதம்பா தாயும் வாயுமண்டலம் உருவாக்கினார். பிரம்மா பாபா நெருக்கமான குழந்தைகள் அப்படின்றார் பாபா இல்லையா? அவங்களுடைய உள்ளுணர்வு தீவிர முயற்சினால்தான் வாத்தாவரன் உருவாயிடுச்சுன்னார். இப்போ பாபா ஸ்பெசிஃபிக்லி பாபா சொல்கிறாங்க, மம்மா உங்களது ஜெகதம்பா தாயும் வாயுமண்டலத்தை உருவாக்கினார். தெரிந்திருந்தாலும் தனது உள்ளுணர்வை சதா சுபமாகவே வைத்தார். அம்மா கூட குழந்தைகளோட உள்ளுணர்வு மனசில் எப்படியோ நினச்சிட்டு இருந்தா கூட, ஒருத்தங்களுடைய நெகட்டிவ் இருந்தாலும் அதை தன்னோட மனசில் வைக்கலை. தாதியும் அந்த மாதிரி, தாதினா பிரகாஷ்மணி தாதியும் அந்த மாதிரி வச்சுக்கல அப்படிங்கிறத பாபா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சதா சுபமாகவே வைத்தார். அம்மா தன்னுடைய உள்ளுணர்வை சதா பியூராக வச்சுக்கிட்டாங்க. அந்த வாயுமண்டலத்தினை இன்றளவிலும் நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்கிறீர்கள். பாப்தாதா சொல்கின்றார், தந்தையை பின்பற்றுகிறீர்கள், ஆனாலும் ஒவ்வொருவருடைய ஸ்பெஷாலிட்டி விசேஷத்தன்மையையும் தெரிந்து கொண்டு அதனை தனதாக்குங்கள். ஃபாலோ ஃபாதர் பண்ணுறீங்க, பாபாவை ஃபாலோ பண்ணுறீங்க, பிரம்மா பாபாவை. ஆனால் அது மட்டும் பத்தாது. பாபா சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷத்தா, பிரம்மா பாபாவும் சரி, தாதிகளும் சரி, இல்லை மம்மா, இல்லை ஒவ்வொரு பிகே, ஒவ்வொரு ஆத்மாவனுடைய விசேஷத்தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விசேஷத்தன்மையை நீங்கள் தனக்குள்ள தாரணை பண்ணுங்க, அதனை தனதாக்குங்கள். ஒவ்வொரு குழந்தையிடமும் உள்ள விசேஷத்தன்மையை குறிப்பிடுங்கள். ஒவ்வொருத்தரோட ஸ்பெஷாலிட்டியை நோட் பண்ணி வைங்க. பாப் தாதாவிற்கு யாரு குழந்தை ஆனார்களோ அவர்கள் ஒவ்வொருவரிடமும் 3ஆம் ரகமே ஆனாலும்
டிராமாவின் விசேஷம் இது, பாப் தாதாவின் வரதானம் இது. அனைத்து குழந்தைகளிடம் 99 குறைகள் இருப்பினும் ஒரு விசேஷத்தன்மை அவசியம் இருக்கும். அந்த விசேஷத்தன்மையினாலேயே என்னுடைய பாபா என்றும் சொல்லும் உரிமை பெற்றுள்ளார்கள். ஸோ கிளியராக சொல்கிறார் பாபா. பிரம்மா பாபா சரி, நெருக்கமாக இருந்த குழந்தைகள் சரி, பிரகாஷ்மணி தாதி, அப்புறம் அம்மா, அப்புறம் ஒவ்வொரு குழந்தையினுடைய, ஒவ்வொரு பிகே, ஒவ்வொரு பாபா குழந்தையினுடைய விசேஷத்தன்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றார் பாபா. அப்புறம் உடனே சொல்றார், ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கண்டிப்பாக ஒரு விசேஷத்தன்மை இருக்குன்றார். ஏன்னா டிராமோட வரதான் பாபாவுடைய ஒவ்வொரு குழந்தையும், அவங்க 3rd கிளாஸ் குழந்தையா இருந்தாலும் சரி, பாபாவோட குழந்தைகள் வெரைட்டி இல்லையா, ஸோ 3rd கிளாஸாக இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட கூட எல்லார்கிட்டையுமே சரி, பாபா ஸ்டார் 99 தப்புனாலும், குறைகள் இருந்தாலும், வீக்னஸ் இருந்தாலும், ஒரு விசேஷத்தா கண்டிப்பாக குழந்தைகிட்ட இருக்கும். ஸோ அந்த என்ன ஒரு விசேஷத்தாங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்றார் பாபா ஸ்டார். அந்த விசேஷத்தன்மை இருக்கிறதுனால தான் என்னோட பாபா அப்படின்னு சொல்றதுக்கான உரிமையுடையவங்களும் அந்த குழந்தை ஆயிருக்காங்க. ஏதோ ஒரு குறைக்கு வசப்பட்டிருந்தாலும் தந்தையிடம் உறுதியான அன்பு வைத்துள்ளார்கள். ஏதோ ஒரு வீக்னஸ் அவங்க கிட்ட இருக்கலாம், அதுக்கு வசப்பட்டு மாட்டிட்டு இருப்பாங்க, ஆனா கூட பாபா மேல உறுதியான அன்பு வச்சிருக்காங்க. எனவே பாப் தாதா தற்போதைய நேரத்தின் நெருக்கத்திற்கேற்ப பாபாவின் நிலையங்கள் இருக்கும் இடமெங்கும், பாபாவோட சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, கிராமமோ நகரமோ பெரிய மண்டலமோ கிளைகளோ, ஒவ்வொரு இடத்திலும் மற்றும் சேவையில் துணையாக இருப்பவர்களிடத்திலும் உயர்ந்த உள்ளுணர்வின் வாயு மண்டலம் அவசியமாகும். ஒவ்வொரு சென்டர்லேயும், அது வில்லேஜில் இருந்தாலும், டவுனில் இருந்தாலும், சிட்டியில் இருந்தாலும், ஜோனில் எங்கே இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சென்டர்லேயும் பாபாவுடைய சேவைக்கு துணையாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சரி, சேவையில் துணையாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குள்ளேயும் எல்லாருடைய உள்ளுணர்வு பியூராக இருக்கணும். அது வாயுமண்டலம் உருவாகிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குன்றார் பாபா. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்தால் போதும், பிறர் சாபமே கொடுத்தாலும் எடுப்பவர் யார்? அழகான கேள்வி கேட்குறார். மற்றவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்றோம் இல்லையா, பாபா என்ன கேட்குறாருன்னா, உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க சாபமே கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறது யாரு? கொடுப்பவரும் பெறுபவரும் ஒருவரா இருவரா? கொடுக்குறவங்களும் வாங்கிக்கலாம் ஒருத்தவங்களா, இல்லை வேற வேறையா? வேற வேற தானே. யாரேனும் உங்களுக்கு கெட்ட பொருளை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தன்னிடம் வைப்பீர்களா, அல்லது திருப்பி கொடுத்து விடுவீர்களா, அல்லது வீசி விடுவீர்களா, அல்லது அலமாரியில் பத்திரமாக வைப்பீர்களா? ஆகவே உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைக்காதீர்கள். அதனால மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த கெட்டதை, அவங்களுடைய சாபத்தை நீங்க உள்ளார மனசுல பத்திரப்படுத்தி உள்ளத்துல வைக்காதீங்க. ஏனெனில் உங்கள் உள்ளம் பாப் தாதாவின் ஆசனமாகும். நம்மளுடைய மனசுல இதய சிம்மாசனத்துல பாபா இருக்கார், பாபாவுடைய சிம்மாசனம் அது. ஸோ அதனால உங்களோட உள்ளத்துல மற்றவங்களோட சாபத்தை வைக்காதீங்க. உள்ளத்துல உங்கள் உள்ளம் பாப் தாதாவின் ஆசனமாகும். அதனால் ஒரு வார்த்தையை மனதில் உறுதியாக நினையுங்கள். ஒரு வார்த்தையை ஸ்ட்ராங்கா மனசுல நினைச்சுக்கோங்க. வாயின் வார்த்தையால் அல்ல, மனதில் நினைவில் வையுங்கள். வாயில வார்த்தையா இல்ல, மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும். எந்த ஒரு எதிர்மறையையும் மனதில் வைக்கக்கூடாது. எந்த ஒரு நெகட்டிவும் மனசுல வச்சுக்காதீங்க. நல்லது. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுவது உங்கள் வேலையா அல்லது பிறரது வேலையா? அவங்களோட நெகட்டிவ் அவங்க சொன்னாலும் சாபமே கொடுத்தாலும் ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுடுங்க அப்படின்றார் பாபா. அப்போதே உலக ஆத்மாக்களுக்கு தீவிர வேகத்தின் உள்ளுணர்வால் வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவையினை செய்ய முடியும். மற்றவங்களோட நெகட்டிவிட்டியை ஒரு காதுல கேட்டு இன்னொரு இதில் விட்டுடுங்க. அதை மனசுல உள்ளத்துல வச்சுக்காதீங்க. அப்பதான் என்னுடைய உள்ளுணர்வு பியூரா இருக்கும். அப்பதான் வைப்ரேஷன்ஸ் பியூரா கிரியேட் பண்ணி பவர்ஃபுல்லான ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். உலகத்துக்கான சேவை அப்பதான் உங்களால பண்ண முடியும்ன்றார் பாபா. உலகை மாற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே எதனை நினைவில் வைப்பீர்கள்? மனதில் நினைவில் வைப்பீர்களா? மனதால் நினைவில் வைப்பீர்களா? பாபா என்ன சொன்னார்? ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். ஸோ மனசார அதை ஞாபகத்துல வச்சுப்பீங்களா? மனதால் நினைவில் வைப்பீர்களா அப்படின்னு கேட்கிறார். ஆசீர்வாதம் எனும் சொல்லை நினைவில் வையுங்கள் போதும். பிளஸ்ஸிங்ஸ்,
ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தையை மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அது கூட போதும், இனஃப் அப்படிங்கிறார். உங்களுடைய ஜட மூர்த்திகள் என்ன தருகின்றது? ஜடமான சிலைகள் இருக்கு இல்லையா, ஸோ ஜட சித்திரங்கள் நம்மளோடது என்ன கொடுக்குது? ஆசீர்வாதம் தருகின்றதல்லவா? கோயிலில் சென்று என்ன கேட்கிறார்கள்? கோயிலுக்கு போறாங்க, சிலைகளை பார்க்கறாங்க, என்ன கேட்கறாங்க? ஆசீர்வாதம் கேட்கிறார்கள் அல்லவா? ஆசீர்வாதம் கிடைப்பதால் தானே ஆசீர்வாதம் கேட்கிறார்கள். போய் பிளெஸிங்ஸ் கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கறாங்க இல்லையா, ஆசீர்வாதம் கொடுன்னு கேட்கறாங்கன்னா கிடைக்கிறதுனால தான் கொடுன்னு கேட்கறாங்க. உங்களுடைய ஜடமூர்த்திகள் இறுதி பிறவியிலும் கூட ஆசீர்வாதம் தருகின்றது. உள்ளுணர்வினால் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறது. நம்மளுடைய ஜட சித்திரங்கள், அந்த மூர்த்திகள், சிலைகள் இந்த லாஸ்ட் பிறவியில கூட ஆசீர்வாதம் தருது. உள்ளுணர்வினால் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறது. பக்தர்கள் முன்னால போய் ஆசீர்வாதம் கேட்குறப்ப ஆசீர்வாதமும் கிடைக்குது, உள்ளுணர்வுனால அவங்களுடைய ஆசையும் நிறைவேறுது. எனவே நீங்கள் திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பவராக ஆகியுள்ளீர்கள். எனவேதான் இன்று வரையிலும் உங்களது ஜட சித்திரங்கள் ஆசீர்வாதங்களை தருகின்றது. அவங்களுக்கு கிடைக்குது, அதனால கேட்குறாங்க. லாஸ்ட் பர்த் வரைக்கும் நம்மளுடைய ஜட சித்திரங்கள் என்ன பண்ணுதாமா? ஆசீர்வாதமும் கொடுக்குது, உள்ளுணர்வு மூலமா முன்னால வரக்கூடியவங்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்றோம். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பாபா சொல்ல நமக்கு முன்னால வந்து கேட்குறாங்க, ஜட சித்திரங்களும் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கு. பிறருக்கு வசப்பட்ட ஆத்மாக்களுக்கு, பர்வஷ ஆத்மாவா இருக்காங்க அப்படின்னா பாபா சொல்றார், பிறருக்கு வசப்பட்ட ஆத்மாக்களுக்கு மன்னிப்பு கடலான தந்தையின் குழந்தைகள் சிறிதேனும் மன்னிப்பு கொடுத்தால் நல்லது தானே. இப்போ சாபம் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயத்துக்கு வசப்பட்டிருக்காங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ. அப்போ அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கக்கூடிய வசப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு மன்னிப்பு கடல் பாபாவோட குழந்தைகள் நாம கொஞ்சம் அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நல்லது தானே அது. நீங்கள் அனைவரும் மன்னிப்பின் மாஸ்டர் கடல் அல்லவா? ஆமாவா அல்லது இல்லையா? மன்னிப்பின் மாஸ்டர் கடலா நம்ம இருக்கோமா இல்லை இல்லையா? ஆம் தானே? ஆமா தானே? சொல்லுங்க. முதலில் நான், ஆமா தானே? முதல்ல நான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார் பாபா. எதுல? மன்னிப்பின் மாஸ்டர் கடல் ஆகிறதுல முதல்ல நான் அப்படின்னு சொல்லுங்கன்றார். இதில் அர்ஜுனன் ஆகுங்கள். அத்தகைய சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள். முன்னால் வருபவர் அனைவரும் அன்பு, ஒத்துழைப்பு, மன்னிப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம் என ஏதேனும் ஒன்றினை அனுபவமாக பெற வேண்டும். அந்த மாதிரி ஒரு வாத்தாவரம் நான் கிரியேட் பண்ணணும். என் முன்னால யார் வந்தாலும் அவங்களுக்கு என் மூலமா மன்னிப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம், ஒத்துழைப்பு, அன்பு ஏதாவது ஒன்று என் மூலமா அவங்க அனுபவத்தை எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு வாத்தாவரம் நான் கிரியேட் பண்ணி வைக்கணும்ன்ற பாபா. இதனை செய்ய முடியுமா? முடியுமா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் முடியுமா? கை உயர்த்துங்கள். முதலில் செய்தாக வேண்டும். ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்குறாங்க இல்லையா, செய்ய முடியுமா அப்படின்னு கை தூக்குங்கன்னு சொல்லிட்டு முதல்ல செஞ்சு ஆகணுன்றார் பாபா. அப்போதே அனைவரும் செய்வார்கள். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும், அப்பதான் மற்றவங்களாம் செய்வாங்க. ஆசிரியர்கள் செய்வீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். நல்லது. ஆங்காங்கே இருந்து குழந்தைகளின் இமெயில் கடிதம் வந்த வண்ணம் உள்ளது. கடிதம் எழுதாதவர்களின் சங்கல்பமும் அன்பு நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தது. மிக இனிமையான கடிதம் எழுதுகிறார்கள். லெட்டர் எழுதினவங்க, லெட்டர்ஸ் இமெயில்ஸும் வந்திருக்கு. அந்த மாதிரி எழுதாம அவங்கவுங்க இடத்துல இருந்து சங்கல்பம் பண்ணிருக்காங்க, யார் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவும் பாபாட்ட வந்து ரீச் ஆயிருக்கு. பாபா ரொம்ப ஸ்வீட்டா கடிதம் லெட்டர் எழுதுறாங்களாம். ஊக்கம், உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பவர்கள் எழுதுகிறார்கள். கடிதம் எழுதுவதால் தன்னை பந்தனத்தில் இணைத்துக் கொள்கின்றனர். உறுதிமொழி எடுக்கிறார்கள். நாலாபுறமும் எங்கெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் இருப்பவர்களை விட முன்பாகவே அன்பு நினைவுகளை தருகின்றார். பாபா மிலன்ல முன்னால ஹாலில் உட்காந்துருக்காங்க. பட் அவங்களுக்கு முன்னால என்ன பண்றாரா, நாலா சைட்ல யாரெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு பாபா சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல நான் யார் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றார் பாபா. ஏனெனில் பாப்தாதாவிற்கு தெரியும், ஆங்காங்கே வெவ்வேறு நேரமாக இருப்பினும் அனைவரும் மிக உற்சாகத்தில் நினைவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். வேர்ல்டு ஃபுல்லாக வேறு வேறு டைமிங் இல்லையா? சில பேருக்குலாம் மிட் நைட்டாக இருக்கும் ஃபாரினில் பாபா மிலன் நடக்கிறப்ப. ஆனால் அப்போ கூட ரொம்ப உற்சாகத்தோடு உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக பாபாக்கு முன்னால் உட்காந்து
நெட்டில் பாபாவை பார்க்குறாங்களே, இன்டர்நெட்டில் லைவ் ரிலே வருது. ஸோ பாபா ஸ்டார் வேறு டைமாக இருந்தால் கூட உற்சாகத்தோடு உட்காந்து கேட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க. அதனால் முதல்ல அவங்களுக்கு யார் அப்படின்றார் பாபா. நல்லது. அனைவரும் சங்கல்பம் வைத்தீர்களா? எல்லாரும் தாட் வச்சிங்களா? தீவிர முயற்சி செய்து முதல் நம்பரை அடைந்தே ஆவோம் என்ற எண்ணம் வைத்தீர்களா? தீவிர முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற சங்கல்பம் பண்ணீங்களா? கை உயர்த்துங்கள். நல்லது. இப்போது ஆசிரியர்கள் கை உயர்த்துகிறார்கள். முதல் வரிசையில் உள்ளவர்களும் உயர்த்துகின்றனர். நல்லது. பாப்தாதா இந்த டைரக்ஷனும் கொடுத்துள்ளார். முழு நாளில் இடையிடையே 5 நிமிடம் கிடைத்தாலும் மனதிற்கு பயிற்சி செய்யுங்கள். பாபா ஒரு டைரக்ஷன் கொடுக்குறார். ஃபுல் டேல நடுவில் 5 மினிட்ஸ் எடுத்து மனசுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும் பாபா சொல்றார். ஏனெனில் இன்றைய உலகமே உடற்பயிற்சி செய்கிறது. வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா? அவ்வாறே நீங்களும் 5 நிமிடம் மனப்பயிற்சி செய்யுங்கள். மனதை பரந்தாமத்திற்கு கொண்டு வாருங்கள். சூட்சுமத்தனத்தில் ஃபரிஷ்தாவை நினையுங்கள். பூஜ்ய நிலையை நினையுங்கள். பிராமண ரூபம், தேவதா ரூபத்தை நினையுங்கள். எத்தனை ஆயிற்று? 5 நிமிடம் தானே? இந்த 5 நிமிட பயிற்சியினை முழு நாளில் நடமாடும் பொழுதெல்லாம் செய்ய முடியும் தானே? நடந்துட்டே இருக்கிறப்ப இந்த 5 ஸ்வரூபத்தினுடைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும் தானே? இதற்காக மைதானம் தேவையில்லை. அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னா கிரவுண்ட் வேணும் இல்லையா? இதுக்கெல்லாம் இந்த 5 ஸ்வரூபத்தோட இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் எல்லாம் வேணாம். உடற்பயிற்சியும் அவசியமே. எக்ஸசைஸ் கூட கண்டிப்பாக வேணும் தான். அதையும் செய்யுங்கள். அதற்கு தடை இல்லை. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பாபா தடை போடுறதில்லை. ஆனால் இந்த மனதிற்கான ட்ரில் பயிற்சி மனதை சதா மகிழ வைக்கும். மனசுக்கான இந்த ப்ராக்டிஸ் ஃபுல் டேல 5 மினிட்ஸ் நடுவில் பண்ணோன்னா லாபம் என்னன்னு பாபா சொல்கிறார். என்ன பண்ணுமா இந்த மனதிற்கான ட்ரில் பயிற்சி? மனதை சதா மகிழ வைக்கும், ஊக்கம் உற்சாகத்தில் வைத்திருக்கும், பறக்கும் கலையினை அனுபவம் செய்ய வைக்கும். இந்த ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணால் மனசை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும், ஊக்க உற்சாகத்தில் இருக்கும், பறக்கும் கலையை அனுபவம் பண்ணுவோம். ஆகவே இப்பொழுதே அனைவரும் இந்த ட்ரில் செய்யுங்கள். பரந்தாமத்திலிருந்து தேவதை வரை பாப்தாதா ட்ரில் செய்ய வைக்கிறார். நல்லது. சதா அனைத்து காலமும் தனது ஆன்மீக உள்ளுணர்வால் நாலாபுறமும் சக்திசாலியான சுற்றுச்சூழலை அமைப்பதில் தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு, அதாவது எப்பயுமே தன்னுடைய ஆன்மீக உள்ளுணர்வால் நாலாபுறமும் சக்திசாலியான அந்த வாத்தாவரணம் உருவாக்குறதுக்காக தீவிர முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா தான் இருக்கும் இடத்தையும் தன் மனோநிலையையும் சக்திசாலியான வைப்ரேஷனில் அனுபவம் செய்ய வைப்பவர்களுக்கு, திட சங்கல்பம் கொண்டு சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, திட சங்கல்பம் கொண்ட சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா ஆசீர்வாதம் தருவதிலும் பெறுவதிலும் இரக்க மனமுள்ள ஆத்மாக்களுக்கு, சதா தனக்குத்தானே பறக்கும் கலையில் அனுபவம் செய்யும் டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். இன்றைய முரளியினுடைய வரதானம், விஷால புத்தி மூலமாக குழுவின் சக்தியை அதிகப்படுத்தி வெற்றி சொரூபம் ஆகுக. விஷால புத்தி மூலமாக குழுவின் சக்தியை அதிகப்படுத்தி, சங்கடனுடைய பவர், குழுவின் சக்தியை அதிகப்படுத்தி வெற்றி ஸ்வரூபம் ஆகுக. குழுவின் சக்தியை அதிகப்படுத்துக. இது பிராமண வாழ்வின் முதன்மையான உயர் செயலாகும். பிராமண வாழ்க்கையினுடைய ஃபஸ்ட்டு உயர்ந்த செயல் என்னன்னா சங்கடனுடைய சக்தியை அதிகப்படுத்தணும். இதற்காக எந்த ஒரு விஷயத்திலும் பெரும்பான்மையானோரின் கருத்தில்தான் இதுவே குழுவின் சக்தியை அதிகப்படுத்துவதாகும். எந்த ஒரு விஷயமானாலும் மெஜாரிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு பவர் அப்படின்றார். இதில் என் கருத்தே மேலானது என்ற பெருமை காட்டாதீர்கள். நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னா இருக்கக்கூடாது. இதில் என் கருத்தே மேலானது என்ற பெருமை காட்டாதீர்கள். எவ்வளவு நல்ல கருத்தே ஆனாலும் எங்கே குழுவின் உறுதியோ அங்கு நல்ல கருத்தும் சாதாரணமாகிவிடும். அங்கு அந்த நேரத்தில் தனது கருத்தை தியாகம் செய்ய வேண்டியிருப்பின் தியாகத்தில்தான் பாக்கியம் உள்ளது. சங்கடன்ல
குழு ரூபத்தில் இருக்கோம். மெஜாரிட்டி என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சொல்லக்கூடியது கரெக்டாக நல்லதா பெஸ்ட்டாக இருந்தால் கூட மெஜாரிட்டி என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணணும். அதை ஏற்றுக்கிறதுல தான், அந்த தியாகம் பண்ணுறதுல தான் பாக்கியம் இருக்குன்ற பாபா. இதனாலேயே வெற்றி ஸ்வரூபம் ஆவீர்கள், அருகே சம்பந்தத்தில் வருவீர்கள். இந்த மாதிரி பண்ணோன்னா வெற்றி ஸ்வரூபத்தில் வந்துடுவோம், பாபாவுக்கு பக்கத்தில் சம்பந்தத்தில் வருவோம் அப்படின்றார். அதனால பாபா சொல்கிறாங்க, பிராமண வாழ்க்கையினுடைய முதன்மையான பெரிய செயல் என்ன அப்படின்னா சங்கடனுடைய பவரை அதிகப்படுத்தணும், குழுவனுடைய சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றார். ஸ்லோகன்: அனைத்து எண்ணமும் ஈடேற மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள். அனைத்து எண்ணமும் ஈடேற மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள். எல்லா தாட்ஸுமே ஜெயிக்கணும், ப்ராக்டிக்கலாக வரணும் அப்படின்னா மனசனுடைய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸை அதிகப்படுத்துங்க அப்படின்றார். அனைத்து எண்ணமும் ஈடேற மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள். அவ்யக்த சமிஞை: தனக்காகவும் பிறருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை பயன்படுத்துங்கள். இன்றைய பாயிண்ட்டு: நேரத்திற்கேற்ப இப்போது மனதாலும் சொல்லாலும் இணைந்து சேவை செய்யுங்கள். வார்த்தையால் சேவை செய்வது எளிது. மனதிற்கு நல் ஆசை, நல் விருப்பம் வைக்க வேண்டும். வார்த்தையால் சேவை பண்ணுறது ஈஸி, ஆனால் மனசுக்கு நல்ல ஆசை, நல்ல விருப்பம் வைக்க வேண்டும். சொல்லில் இனிமை, திருப்தி, சரளத்தன்மை எனும் புதுமை இருந்தால் சேவையில் வெற்றி சுலபமாகவே கிடைக்கும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் இனிமைத்தன்மை, திருப்தி, சரளத்தன்மை, ஈஸி நேச்சர், ஏதாவது சம் நியூனஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா சேவையில் ஈஸியாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றார். ஓம் சாந்தி.